ரிஷப ராசி இந்த ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சேஃபா இருக்குமா? ரிஷபராசி இந்த ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குரிய காலம் இப்போ சனி பயிற்சி ஆயாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு அட்வைஸ் என்ன ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, ட்ரெடிஷன், தன்னுடைய குலம் சார்ந்த தொழில் அல்லது தன் பரம்பரை தொடர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வராங்க, பண்ணையாரா இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம பரம்பரையா ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த தன் குலத்தார் செய்த தொழிலை அப்படியே எடுத்து அதையே ஒரு பிஸ்னஸா அவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு உயர்வான நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ட்ரெடிஷன் அப்படிங்கிற வார்த்தையும் ரிஷபமும் ஒன்று. தன்னுடைய குல அனுஷ்டானத்தை, குல ஆச்சாரத்தை அதிகமாக கடைப்பிடிக்கிறவங்க இந்த ரிஷபத்துக்காரங்க தான். அப்போ புதிய பிஸ்னஸ் தொடங்குறது அப்படிங்கிறது வரும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, தெரியாத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்ப ட்ரெடிஷன், தன்னுடைய குலம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒண்ணு, அப்பா விவசாயம் பண்ணாரு, பையன் பலசர கடை வச்சிருந்தான், இப்ப பேரை அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாத்துறான், சூப்பர் மார்க்கெட்டா மாறுது. அதே தானியத்தை தான் வியாபாரம் பண்ண போறோம். ஆனா நம்ம தாத்தா அதை விவசாயமா பார்த்து அதை பயிரில் டைரக்டா விளைய வச்சு அன்னைக்கு இதுல கொடுத்தாங்க, சாக்கு மூட்டையில கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா காலத்துல அது பலசர கடைக்கு வந்தது. அப்புறம் நம்ம பிள்ளை காலம் பேரங்காலத்துல பார்க்கும்போது அது சூப்பர் மார்க்கெட், அது பேக்கெட்டா மாறுது. அதே தொழில் தான், ஆனா அதை மாடர்னா பண்றாங்க இல்லையா? அப்போ இத மாதிரி அவங்க மாடர்னா பண்றதுக்கு, புதிய தொழில் தொடங்குறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா தன் குலம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதையே மாடர்னா பண்ணாங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதை தவிர்த்து புதியதாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும்.